அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மிதமான சாதத்தை வச்சு இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு கப்பு மிதமான சாதத்தை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். ஒரு 3 கிழங்கு இருக்குங்க. சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருந்ததை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கையாலே மேஷ் பண்ணி அந்த சாதத்தோடு சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான தயிர் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அரைச்சது எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துலாம். நம்ம அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துருக்கேங்க. மல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நறுக்கி போட்டு 1 கப்பு வெங்காயம், 1/4 ஸ்பூன் நான் கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். தண்ணி உங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு நம்ம போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். எண்ணெயும் அதேமாதிரி குடிக்காதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுற வேண்டியது தான். பாருங்கள், நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. ஒரு ஈவினிங் டைமில் நீங்கள் ஒரு காஃபியோடு சாப்பிட்றதுக்கு நல்லா இப்போல்லாம் கிளைமேட்டில் நல்லா சில்லுன்னு இருக்குது. சாயங்கால டைமில் பாருங்கள், நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. செகண்ட் பேட்ச் நான் அதே மாதிரி போட்டுவிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு